இன்னைக்கு வர்க்கலால டே 2 விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்க ஈவ்னிங் போல பிளாக் சாண்ட் பீச்சுக்கு போலான்னு இருந்தோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஸ்டே பண்றதுக்காக ஹோட்டல் ரூம் ஒண்ணு புக் பண்ணியிருந்தோம். இங்க செக் இன் டைம் 12:00. இந்த ரூம் நல்ல பிரீமியமா, ஸ்பேஷியஸா இருந்துச்சு. ஆனா நாங்க போன டைம்ல ஸ்விம்மிங் பூல் மட்டும் மெயின்டனன்ஸ்ல இருந்தது. அதனால எங்களுக்கு செக் அவுட் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்தாங்க. அப்புறமா ரூம்லயே சாப்பிட்டுட்டு நாங்க பீச் போலான்னு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். இந்த பீச்ல மண்ணெல்லாம் வந்து பிளாக் கலர்ல இருக்கும்னு பாப்பாட்ட வேற சொல்லிட்டே வந்திருந்தோம். அங்க போய் பார்த்தா பீச்ல மண்ணையே காணோம். வாட்டர் லெவல் அதிகமாயிருச்சு. அதனால அங்க இருக்கிற கிளிஃப் வரைக்கும் தண்ணி தான் இருந்தது. ஆனா நல்ல காத்தடிச்சிட்டு இருந்தது. எங்கள மாதிரி நெறைய பேர் இங்க வந்துட்டு உடனே ரிட்டர்ன் தான் கிளம்புனாங்க. அப்படியே நாங்க வர்க்கலா கிளிஃப் வந்துட்டோம். இங்க ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட்லாம் நெறைய இருந்தது. அதுவும் பீச் வியூல சன்செட் பார்க்குற மாதிரி ரெஸ்டாரண்ட்ல டேபிள்லாம் போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அப்படியே ஜூஸ் குடிக்கலான்னு வந்துட்டோம். நாங்க ஃபர்ஸ்ட் எங்க 3 பேருக்கும் ஜூஸ் மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் இந்த கிளிஃப் டாப்லேருந்து சன்செட் ஆகுற வியூலாம் பார்க்குறப்போ ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்தது. அது 6:30 ஆறப்போ கஃபேல லைட்லாம் போட்டு மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க. அந்த வைபே நல்லா இருந்தது. சரி அப்படியே இங்கேயே டின்னரும் சாப்பிட்டுறலான்னு பிரான் ஃப்ரை, பீஸா, பாஸ்தாலாம் ஆர்டர் பண்ணி நைட்டு டின்னர் சூப்பரா சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். நாளைக்கு என்னோட பர்த்டே வீடியோ ஷேர் பண்றேன். பாய்.